ஏய் போடா ஓரத்தில் போடா. இப்போ வந்து ஐஸ் ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்கோம். இருங்கப்பா, ஐஸ் இவ்வளோ இருக்குல்ல, எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே வாங்க முடியும். ஏய் இங்க பாருங்க வச்சா கப் ஐஸ் இருக்கு. 20 ரூபா 10 ரூபா. ஸ்மால் கப் 10 ரூபா, பெரிய கப் 20 ரூபா. உனக்கு ஐஸே கிடையாது. அவருக்கு ஐஸ் கிடையாதுப்பா. ஃபர்ஸ்ட் அவர் எடுத்து போக சொல்லுங்க. எனக்கு ஐஸ் வேணாம். உனக்கு ஐஸ் வேணாம். சரி உனக்கு ஐஸ் கிடையாது. வேணாம்னா விட்டுரு. நீ வந்து எனக்கு வேணாம் வேணாம்னு 10 தடவை சொன்னா வாங்கி கொடுக்க மாட்டான். 7கா? இது வந்து எனக்கு வெண்ணிலா. எல்லா டைமும் வெண்ணிலால தான் சாப்பிடுறான். பிஸ்தா அக்கா எனக்கு பிஸ்தா கொடுங்க. பாதாம் பிஸ்தா. பாதாம் தான் சாப்பிட முடியல. என்னது ஒரு பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை. யாருக்கு என்ன வேணும்? சாக்லேட். இந்த உனக்கு நீங்களும் எதுவும் சொல்ல மாட்டீங்க. சொல்லுங்க. சாக்லேட் ஒன்று, பிஸ்தா ஒன்று. சாக்லேட் எனக்கு, பிஸ்தா உனக்கு. அவ்வளோதான். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பிஸ்தா ஐஸ்கிரீம். கோனை அங்கே போய் உள்ள விட்டு திணிச்சிருவோம் போல. புரியல. 10 ரூபாய் 20 ரூபாய் என்ன ஃப்ளேவர்? சரன்சி அஃபிஷியல் யூடியூப் சேனல்ல இந்த வீடியோ வந்துட்டான். அவங்க கேட்டாங்க, சொல்லிடுவான் ஒரு ப்ரொமோஷன். வெண்ணிலா இருக்கு, ஸ்ட்ராபெரி இருக்கு, வெண்ணிலா விட்டுருக்கோம். நம்மதே ஃபேமஸ் ஆகும். சரி அதுக்கு சொல்ல வரல. கொடுக்குறியா? கேமராமேன் ஐஸ் கொடுக்காம அவனுக்கு கிடையாது. கேமராமேன் வீடியோ எடுக்க மாட்டேன், அதனால அவனுக்கு ஐஸ் கிடையாது. எனக்கு வேணாம். உனக்கு பதில் எனக்கு என்ன? இதை விடுறா வீடியோ. ஐஸ் வாங்கிட்டோம், ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கு. இது வந்து பிஸ்தா ஐஸ்கிரீம். என்ன எனக்கு ஒரு கவலை, இவன் வந்து வெளியில மட்டும்தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கான், உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஐஸ் வாங்கி தரல. இல்லடா தனியா சாப்பிடுவாங்க. இப்பதான் ஐஸ் குடிச்சிட்டு வந்தானா. குடிச்சிட்டு வந்தேன், ஒத்துக்காது எனக்கு. உங்களுக்கு என்ன ஃப்ளேவர்? வெண்ணிலா. உனக்கு என்ன ஃப்ளேவரா? சாக்லேட். உங்களுக்கு என்ன ஃப்ளேவரா? தெரியாது, ஆனா ஐஸ்கிரீம். அது அவ்வளவுதான். நீ பெரிய பிஸ்தானால பிஸ்தாங்கயா? அப்படி இல்ல, பிஸ்தா ஐஸ்கிரீம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு டேஸ்ட் பண்றதுக்காண்டி. ஆனா இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஒவ்வொரு ஐஸ்ல அந்த ஃப்ளேவர் மாத்தி வாங்குறப்ப சுத்தமா நல்லா இருக்கு. சத்தியமா. அதான் நீங்களாம் இன்னும் வெண்ணிலா காலத்திலே இருக்கீங்க. வெண்ணிலா எவ்வளோ வந்துச்சு, ட்ரை பண்ணி பார்த்து விட்டுட்டு இன்னும் 1990 இருக்கீங்க. நாங்களாம் ட்ரெண்டிங் பிஸ்தா. என்ன நினைச்சிருக்கீங்க? பிஸ்தா போட்டோம்னா பிஸ்தாங்க, அவ்வளவுதான். பெரிய பிஸ்தா அந்த மாதிரி இருக்கணும். நம்மளாம் காலத்துக்கு ஏற்ப மாத்திக்கிட்டே போனோம். பேப்பர்ல இருந்தா கூட நம்ம எடுத்து சாப்பிட்டு போயிடணும். எல்லாரும் பார்த்து ஏடா இவ்வளவு இதா இருக்கே, இப்படிலாம் இருக்காரா அப்படின்னு நினைப்பாங்க. யார் வடிவில் சொல்றியா? டாட்டா காட்டினார்ல, அதுக்கு நல்லா இருக்கு. பள்ளி இதாவது தின்றா, இது வந்து தின்னா ஒண்ணும் இல்லடா. வீடியோ ஓவரா காண்டாக்கிறாங்க. விட்டு சாப்பிட தோணல மனசுல. சாப்பிடு பள்ளி ரைட்டா. ஐயா சாப்பிட கூடாதுன்னு இல்லையா? அப்படியா? அப்ப பாத்தியா, அப்ப வேணுங்கிறதுக்கு அக்கா அங்கிட்டு ஏதோ ரெடி பண்ணி வச்சிருப்ப. அதனால என்னத்தை இங்க சாப்பிட்டுக்கிட்டு வேற ஏதோ ரெடி பண்ணி வச்சிருக்கா? புரியல. வேற ஏதாவது சாப்பிடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருப்ப. எங்களுக்கு தெரியாம அங்க சந்துக்குள்ள போயிட்டு வடை சாப்பிடல, டீ சாப்பிடல, ஐஸ்கிரீம் வேணான்னு சொல்லி நான் சாப்பிட்டேனே. வடை சாப்பிட்டேன், டீ சாப்பிட்டேன், அடுத்து ஐஸ்கிரீம். அடுத்து வேற கடை இருந்தா மத்த நம்மளை கூட்டிட்டு போவாரு. இந்த ஐஸ்கிரீம் வாங்கின அக்கா இருக்காங்கல்ல, அவங்கள வந்து நான் கடுப்பேத்திட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஃபேஸ் ரியாக்ஷனை பார்க்கும்போது
போக மாட்டான் போல டவுசர் பே அப்படின்னு அப்படியே நின்றுகிட்டு இருக்கேன். அப்படி நான் எதுவுமே பேசலையே. அக்கா அது என்னக்கா இது என்னக்கா இது என்னக்கா ரேட்டு அப்படின்னு தான் கேட்டேன். ஒரு கஸ்டமர் வந்தா இதெல்லாம் கேட்கறது வழக்கம் தானே, அது சொல்றது அவன் கடமை தானே. இதுக்கு போய் எதுவும் கோவப்பட்டு என்ன வாட் ஆர் யூ டூயிங், அதுதான் இப்படி கோவப்பட்டா கஸ்டமர் எப்படி வருவாங்க? ஏண்டா அந்த வச்சிருக்கேன் வெனுக்காடு அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அவங்க மைண்ட்ல இருக்கும் சொல்லலாம். நான் வந்து அக்கா நெய் இருக்காக்கா அப்படின்றாங்க, கோவப்படுறாங்க. என்ன இப்ப நான் இப்ப புதுசா வாங்கிட்டு வந்துட்டேன், புதுசா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துட்டு தம்பி அந்த கம்பெனில ஐஸ் போய் வாங்கினப்பா, அந்த அக்கா அப்படி கோவப்படுறாங்க அப்படின்னு. ஐயோ அங்கெல்லாம் நான் ஐஸ்கிரீம் சாப்பிடவே மாட்டேனே, சந்தோஷமா கொடுத்தா சாப்பிட தோணும். அதான் அந்த மாதிரி. ஏன்னா ஒரு புன்னகையோட கொடுக்கும் போது தானே நமக்கு வாங்கணும்னு தோணும். அந்த மாதிரி போனோன்னு வாங்கப்பா நல்லா இருக்கப்பா என்னப்பா என்ன பாக்கணும். இதுலயே நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் நிறைய சூப்பரா பேசுவாங்க. நமக்கும் நம்ம இந்த பழனி போயிட்டு மறுபடியும் வந்தாலும் தம்பி அந்த இடத்துல நிப்பாட்டு ஐஸ் வாங்கிட்டு போவோம். அக்கா சூப்பரா பேசுறாங்க, ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அவங்களுக்கா வாங்கணும் அப்படின்னு தோணும். இப்படிலாம் வாங்க என்ன வேணும் ஏன் வந்தீங்க. நம்ம ஏதாவது பேசும்போது அது அந்த ரெஸ்பான்ஸுங்கிறது நல்லா ஜாலியா இருக்கும்ல, அதை நம்ம எதிர்பார்க்கிறோம். அவங்க யாராச்சும் போன் பேசி இல்லாட்டி மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, திடீர்னு வந்துட்டாங்களா ஐயோ போச்சு அப்படின்னு. நான் அந்த செல்லுகடல இல்லாட்டி அவங்க வீட்டுல ஏதாவது சண்டையா இருந்திருக்கும், அதை வந்து இங்கே நார்மலா அப்படியெல்லாம் இருக்கும். அதனால இல்ல அதெல்லாம் உண்டு. நான்லாம் கடையில இருக்கையில டென்ஷன் ஆயிருக்கேன் கண்டிப்பா. அவங்க அதுக்குள்ள இருந்து பழந்துட்டாங்க சும்மா. நாக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு அவ்வளோ முரட்டு தரம் வரமாட்டேங்குது. இந்த ஊர்ல வந்து நிறைய கம்பெனி எல்லாம் இருக்கு. அங்கனைக்கு ஒவ்வொரு கம்பெனி. நம்ம ஏதாவது ஒரு கடை வைக்கணும் அப்படின்னா மளிகை ஜாமான் இல்லாட்டி இந்த சோப்பு ஷாம்பு இதெல்லாம் வாங்கினா நம்ம இங்க வந்து மல்லிகை கடை இல்ல, அது ஜாமா. என்னவா என்னன்னா கம்பெனி நிறைய இருக்கு. என்ன கம்பெனி? நாங்க வந்து காலை சாப்பாட்டுக்கு இங்க இங்க ஒரு தோப்புல தங்குறதுக்கு வந்துட்டோம். நீங்களே பாருங்க, சூப்பரா இருக்கு. வியூ பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும், பயங்கரமான வியூவா இருக்கு. தெரிகிறதா? இடம் பேரா சூப்பரான பிளேஸ். ஆமா பழனி சாப்பிட்டோன்னே என்னை தாளாட்டி தூங்க வச்சுட்டு நீங்க கிளம்பிடக்கூடாது. ஓகே, இருந்து பொறுமையா கூட்டிட்டு நம்ம எல்லாம் ஒன்னா போவோம். இப்படி சொல்றியா? புரியுதாடா தம்பி? விட்டுட்டு போயிருவோமா உன்னைய? இப்படி சொல்றியா? நமக்குள்ள அப்படியா பழகி இருக்கோம். நீ என்ன தெரியுமா பண்ணுவ? செல்ல எடுத்துட்டு கிளம்பிடுவ. சரணா போலச்சே பழனி போலாமா கூப்பிட்டு நீ நாடா ஃபர்ஸ்ட் போற. சாரிப்பா, இதுக்கு மேல அப்படி நடக்காது, பொறுமையாவே போ. யோசிப்பாங்க இவன் எவன்டா பழனி பாத யாத்திரையில் 3ஆம் நாள். காலை சாப்பாடு வந்து நல்லா இருக்கு. இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கல. அன்னதானம் போட்டாங்க, இதுக்கு மேலே சாப்பிட்டுட்டு ஒட்டஞ்சத்திரம் நைட்டு போகணும். ஓகே, இதுக்கு மேலே அப்படியே தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம்.